எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? வழக்கமாக இதே கேள்வியை கேட்டு கேட்டு எல்லாத்துக்கும் போர் அடிச்சிருதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாரும் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் உள்ளவன். அப்ப நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னா இன்னொரு பாட்டு பாடலாமா? வேண்டாம், நேரம் இல்லை. இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் தேவனுக்குள்ளாக. ஆமென். நம்ம தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஒரு வசனங்களை நாம் எடுத்து நம்ம வாசிப்போம். யோபினுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனம். யோபு 25:4. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? ஒரு கேள்வியோட இந்த வசனம் என்ன செய்யப்படுது, நமக்கு முன்பதாக வாய்க்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இந்த வசனத்தை யோசித்து இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம இதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். ஏசாயாவினுடைய புஸ்தகம் 44வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா 44:1-2. ஒரு நிமிஷம், எல்லாரும் கவனமா கேளுங்க. கண்டிப்பா கேள்வி உண்டு. வாசிங்க. பயப்படாதே. ரைட். இந்த 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது என்னென்ன வார்த்தைலாம் உங்களுக்கு தென்பட்டது? உண்டாக்கினவர், உருவாக்கினவர், துணை செய்கிறவர். 3 அற்புதமான வார்த்தைகள், உண்மையிலே நல்ல வார்த்தைகள். உண்டாக்கினவர், உருவாக்கினவர், துணை செய்கிறவர். வேற இதே மாதிரி இன்னொரு 3 வார்த்தையை சொல்றாரு. தெரிந்து கொண்டேன், பயப்படாதே, நல்லது. ஓகே, தாசன். ஓகே, நான் எதிர்பார்த்த வார்த்தை அதுதான் இல்ல. யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு 1. அடுத்தது சொல்றாரு இஸ்ரவேலே. 3வது சொல்றாரு யெஷூரனே. சோ இன்றைக்கு நம்மளுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, யெஷூரனே பயப்படாது. யெஷூரனை குறித்து தான் இன்றைக்கு நம்ம வாசிக்க போறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய காரியங்கள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வளர்ச்சியின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அப்போ இங்க ஒரு 3 விதமான காரியத்தை குறித்து கோடிட்டு நான் காட்ட விரும்புகிறேன். ஒன்று யாக்கோபு, இன்னொன்று இஸ்ரவேல், 3வது யெஷூரன். இந்த ஒரு 3 வார்த்தைகள். இன்னும் ஒரு செட் ஆஃப் வார்த்தைகள் இருக்கிறது. அதுதான் உன்னை உண்டாக்கி, உருவாக்கி, துணை செய்து அப்படின்னு சொல்லி அங்க அடுத்த ஒரு 3 வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். இந்த வார்த்தைகள்ல நமக்கு யாக்கோபுங்கிற வார்த்தை நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும், இஸ்ரவேல்ங்கிற வார்த்தையும் தெரிஞ்சிருக்கும். ஆனா யெஷூரன் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் நமக்கு கம்மியா கேள்விப்பட்டிருப்போம். யெஷூரன் அப்படிங்கிறது. ஆனா நம்ம சோஸ்திர பலிகள் புக்கு எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்களோ, அவங்க படிச்சிருக்கும் போது அவங்களுக்கு படிச்சிருப்பீங்க, யெஷூரனின் தேவனே உம்மை சோஸ்தரிக்கிறேன் அப்படின்ட்டு. இதே மாதிரி வேதாகமத்திலையும் யெஷூரனின் தேவனே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற ஒரு சில வசனங்கள் உண்டு. இந்த யெஷூரன் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஏறத்தாழ 4 இடங்கள்ல இடம்பெறுது. ஒன்று உபாகமம் 32வது அதிகாரம் 15வது வசனம். வேகமாக நாம் எடுத்து வாசிப்போம். உபாகமம் 32வது அதிகாரம் 15வது வசனம். அசட்டை பண்ணினான். ஓகே. அடுத்தது உபாகமம் 33:5-26. கூட்டம் ராஜாவாய் இருந்தார். ஓகே. 26வது வசனம்.
ஏறி வருகிறார். சோ நம்ம 3 இடங்கள்ல பார்த்திருக்கோம். 4வது இடத்தை எங்க பார்க்கிறோம்? நம்ம ஆதியிலே வாசித்த ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்த்திருக்கோம். மொத்தம் வேதாகமத்துல 4 இடங்களில இந்த வார்த்தையானது இடம் பெறுகிறது. இந்த வார்த்தை யாக்கோபு என்றாலும், இஸ்ரவேல் என்றாலும், யெஷுரன் என்றாலும் ஒன்றுதான். ஒரே மக்களை தான் குறிக்கிறது. ஒரே தன்னுடைய ஜனத்தை தான் அவர் யாக்கோபுன்னு சொல்றாரு, அவர் இஸ்ரவேலுன்னு சொல்றாரு, அவர் யெஷுரன்னு சொல்றாரு. இதே ஜனத்தை அவர் எப்ராஹிமேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அப்போ ஒரே ஜனத்தை 3 பேரிட்டு அழைத்தாலும் இந்த 3 பெயருக்கும் ஒரு 3 வித்தியாசமான அனுபவங்கள் உண்டு அப்படிங்கிறத தான் இன்றைக்கு ஆரம்ப வார்த்தையாகிய யாக்கோபுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் வாயை திறக்கணும். யாக்கோபு என்றால் எத்தன் சொல்லியாச்சு. யாக்கோபு என்றால் எத்தன். யாக்கோபு என்றால் எத்தன்கிறது எல்லாத்துக்கும் அறிந்த ஒரு வார்த்தை. ஆனா அந்த வார்த்தையில இன்னொரு அர்த்தமும் இருக்கு. எத்தன் மட்டுமல்ல, தன்னுடைய பலத்தினால் போராடுகிறவன். ஹல்லேலூயா. சுய பலத்தினால் போராடுகிறவன் யாக்கோபு. யாக்கோபு ஆதியாகமம் 25வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க வயிற்றுல என்ன இருக்குது? 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைங்களும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்தா? மோதி கொள்ளுது. ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுது. மோதி கொண்டு அதுல வெளியில வரும்போது அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். என்ன வார்த்தை? யார் யாரை செவிப்பாங்க? மூத்தவன் இளையவனை செவிப்பான். அப்போ வயிற்று உள்ளாடி இருக்கும் பொழுது முந்தக்கூடிய ஒரு ஆவிய உடையவன் தான் இந்த யாக்கோபு. யாக்கோபு அப்படின்னா முந்தி கொள்ளும் ஆவி. நம்மள நிறைய பேர் பார்த்திருப்போம், எதுவா இருந்தாலும் முந்தி வந்துருவாங்க. இந்த முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அந்த வார்த்தை தெரியுமா? எத்தனை பேர் இங்க பாட்னி ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் இருக்கிறாங்க? நான் வாய் திறக்கல. இந்த முந்திரி கோட்டைக்கு பழத்துக்கு வெளியில சீடு இருக்கும். பழத்துக்கு வெளியில சீடு இருக்கும். அதனாலதான் சீடு உள்ளாடி இருக்க சீடு வெளியில வந்திருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு முந்திரி கோட்டைன்னு அர்த்தம். என்னன்னா எல்லா விஷயத்திலும் நான் தான் முந்திக்குவேன், எல்லா விஷயத்திலும் நான் தான் முந்திக்குவேன்ட்டு. அப்படி எல்லா விஷயத்திலும் முந்தி முந்தி இருந்தா பேதுருவுடைய அனுபவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தபடியாக வாசிப்போம். போராடி மேற்கொள்ளக்கூடியவன் யாரு? இந்த யாக்கோபு போராடி மேற்கொள்ளக்கூடியவன். அதிலையும் சுய பலத்தை சார்ந்தே இருக்கக்கூடியவன். சுய பலத்தை சார்ந்தே இருக்கணும். தேவனுடைய திட்டங்கிறதுக்கு மாறாக தன்னுடைய சுய பலத்தை சார்ந்து தன்னுடைய கோலை எப்படியாவது நான் என்ன செய்யணும்? அச்சீவ் பண்ணிடணும். என்னுடைய கோல் இதுனா என்னுடைய கோலை எப்படியாவது நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் யாக்கோபு. அடுத்தபடியாக ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29ல இருந்து 34 வசனம் வரை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க என்ன சம்பவத்தை பார்க்க முடியும்? ரொம்ப டயர்டா வராரு. யாரு? ஏசா. என்னதான் இருந்தாலும் சகோதர ஸ்நேகம் இல்ல. ரொம்ப டயர்டா வந்தாலும் இவர் என்ன செய்யல, உடனே வந்து இந்தாங்கன்னு சொல்லி கரம் நீட்டி உதவக்கூடிய நபர் அல்ல இந்த யாக்கோபு. மாறாக பிறருடைய பலவீனத்தில் தன்னுடைய பலத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் யாக்கோபு. எத்தனை பேத்துக்கு புரிஞ்சிருக்கு? பிறருடைய பலவீனம் முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பலவீனத்தோட இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம்? இதுதான் நேரம், இதுதான் நேரம். நீங்களாம் பார்க்க கூடாது, நான் கட்சியை குறித்து இங்க பேசல, கட்சியை குறித்து பேசல. இதுதான் நேரம் சொல்லி என்ன செய்யறது? டிமாண்ட வைக்கிறது. அப்படியே இதுதான் யாக்கோபினுடைய ஆவி. யாக்கோபு
யாக்கோபுனா பிறருடைய பலவீனத்தை, அந்த சூழ்நிலைய தனக்கு சாதகமாக பலமாக மாற்றிக்கொள்ளக்கூடியவன் தான் யாக்கோபு. சகோதர, பாசம் இல்லாமை, பாச இன்மை யாரு? யாக்கோபு. சுயநலம் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் சகோதரனுடைய ஆசீர்வாதம் தான். சேஷ்டபுத்திரமாக சகோதரனுக்கு உரியதுதான். இருந்தாலும் சுய பல, சுய சக்தி, சுய புரோஜனத்திற்காக போராடுகிறவன் யாக்கோபு. ஆதியாகமம் 27வது அதிகாரத்துல நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, யாக்கோபு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு சொன்னா, ஈசாக்கு யாரு? தன்னுடைய தகப்பனிடத்தில் பொய் சொல்லி ஏமாற்றின ஒரு நபர் தான் யாக்கோபு. யாருக்கிட்ட பொய் சொன்னாரு? யாரை ஏமாத்தினாரு? பெற்ற தகப்பனிடத்தில். உன் நாட்கள் நீடித்திருப்பதற்காக உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொன்ன அந்த வசனத்துக்கு கொஞ்சம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அதை மறந்து என்ன செஞ்சிட்டாரு? தன்னுடைய தகப்பனை ஏமாற்றுறது மட்டுமல்ல, பொய்யும் சொன்னவர் தான் இந்த யாக்கோபு. எல்லாத்துக்கும் மேல ரோமத்தை போத்திக்கொண்டு தன்னுடைய சகோதரனுடைய ஐடென்டிட்டிய காட்டி தன்னுடைய கோலை அச்சீவ் பண்ணக்கூடிய நபர் தான் யாக்கோபு. யாருங்க யாக்கோபு? ஐடென்டிட்டிய மாத்தினவர் யாக்கோபு. ஐடென்டிட்டிய மாத்தினவர் யாக்கோபு. எல்லாத்துக்கும் மேல ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். 27வது அதிகாரம், ஆதியாகமம் 27வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எப்படி அகப்பட்டது என்றான். யாருடைய தேவனா? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்யறதே தப்பு. இதுல சப்போர்ட்டுக்கு இழுத்துக்கிறாரு. யாரை இழுத்துக்கிறாரு? கர்த்தரை இழுத்துக்கிறாரு. நம்மளும் செலவுங்களாம் சில நேரத்துல சொல்லுவோம், ஏன்பா லேட் ஆயிருச்சு வரும்போது கார, அப்படி சொல்ல மாட்டான். அது இவரு வந்தாரு, வந்தனால லேட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு ஆளி சேர்த்து இழுப்போம் பாருங்க. நம்ம பேச்சிலேயே ஒரு சேர்த்து கொக்கி போட்டு இழுக்கிறது எல்லாம் யாக்கோபுடைய ஆவி அனுபவம். தேவன் சொல்றாரு, இதுதான் நீ, இதுதான் நீ. அதனால தான் யோபுல நம்ம வாஸ்தம், நம்ம ஸ்திரீனிடத்தில் பிறந்ததுல வாசிங்க. யோபு 25:4 எப்படி நீதிமானாய் இருப்பான்? யோபு 25:4 எப்படி நீதிமானாய் இருப்பது? எப்படி சுத்தமாய் இருப்பது? எப்படிப்பா எப்படி இருப்பான்? ஏன்னா தாவீது சொல்லிட்டாரு, என் தாய் என்ன பாவத்துல கர்ப்பம் தரித்தாள். அப்ப நான் பிறக்கும் போதே அந்த சுபாவம் எனக்குள்ளாக இருக்குது. எனக்குள்ளாக அந்த சுபாவம் இருக்குது பாத்தீங்களா? அதுதான் யாக்கோபு. அதுதான் யாக்கோபு நாவி, யாக்கோபின் அனுபவம் சொல்லலாம். யாக்கோபு வாசிங்க. இப்படிப்பட்ட யாக்கோபு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, திருப்பி எங்க போனாரு? தன்னுடைய தாய்மாமன் வீட்டுக்கு போயிருந்தாரு. நம்மளுடைய நியூ இயர் மெசேஜ்ல யாக்கோபு வேறுபட்டுங்கிற மெசேஜ்ல யாக்கோபுடைய சின்ன சின்ன காரியங்களை குறித்து நம்ம சொல்லியிருந்திருப்போம். அத பாருங்க. சரி, ஓகே. இப்போ தாய்மாமன் வீட்டுக்கு போயாச்சு யாக்கோபு. வசனம் சொல்லுது, ஓசியா 12:12 வாசிப்போம். யாக்கோபுடைய இன்னொரு காரியத்தை குறித்து அழகா சொல்லி இருக்கோம். ஓசியா 12:12 ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து, ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு பொண்ணுக்காகயா 14 வருஷம், 7 வருஷம், அடுத்த ஒரு 7 வருஷம், 14 வருஷம், 14 வருஷம் ஒரு பெண்ணுக்காக.
இல்ல எத்தனை பேரு அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஒரு பொண்ணுக்கு பின்னாடி கஷ்டப்பட்டு இருக்கீங்க? சரி, 14 வருஷம் நம்ம அனுபவம், அவருடைய அனுபவத்தை பார்க்கும்போது 14 வருஷம் என்ன செஞ்சீங்க? ஒரு 2 பெண்ணுக்காக கஷ்டப்பட்டவர் தான் யாக்கோபு. இவர் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினவர் சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் சொல்லல. ஆனா ஒரு பெண்ணுக்காக 14 வருஷம் இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கஷ்டப்பட்டிருக்கிறார். சரி, இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் யாக்கோபு. அடுத்ததாக ஆதியாகமம் 32:5வது வசனத்தை வாசிப்போம். இங்க யாக்கோபை குறித்து ஒரு காரியத்தை சொல்லப்படுது. நிறுத்துவான். உம்முடைய வசனம் சொல்லுது, நம்ம வாஸ்த வசனம் சொல்லுது. ஏசாயா 44 தேவன் சொல்றாரு, என் தாசனாகிய யாக்கோபேன்னு சொன்னாரு. ஆனா இங்க யாக்கோபு என்ன சொல்றா? நான் ஏசாவின் தாசன்னு சொல்றா. வித்தியாசம் புரியுதா? வித்தியாசம் புரியுதா? பக்கத்துல இருக்கவங்கிட்ட இப்ப கைய கொடுத்து கேளுங்க, மனுஷனுடைய தாசனா இல்லது தேவனுடைய தாசனா? நம்ம கேளுங்க. அப்படியே கொஞ்சம் பக்கத்துல இருக்கவங்க முகத்தை பாருங்களா. ரொம்ப டயர்டா இருப்பாங்க, முகத்தை பாருங்க. சோ நம்ம ஏசாதான் யாக்கோபு சொல்றாரு, நான் யாருடைய தாசனா? ஏசாவனுடைய தாசன். நான் தேவனுடைய தாசன். அவர் சொல்றாரு என்னுடைய தாசன் சொல்றாரு. ஆனா யாக்கோபு சொல்றாரு நான் ஏசாவினுடைய தாசன். மனுஷனுடைய நம்பி மனுஷனுடைய காரியத்துக்காக இணங்கி தன்னை மனுஷனுடைய தாசன்னு சொன்னவர் தாங்க இந்த யாக்கோபு. இப்ப நான் லிஸ்ட் அவுட் பண்ணின எல்லா காரியமும் நமக்குள்ள இருக்குதா? இந்த லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா காரியம் நமக்குள்ள இருக்குதா? இருக்குமானால் இன்னும் நீங்க முதல் நிலையிலேயே இருக்கிறீங்க. யாக்கோபுலயே நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? இருந்து கொண்டிருக்கிறீங்க. தேவன் அவ்வளவு சுலபத்துல யாரையும் தாசன்னு அதிகமா சொல்லல. விசுவாச வீரர்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்டியலா தான் இருக்குது. ஆனா அவர் தாசன் சொன்னது 5 பேத்தை தான். அவர் தாசன் சொன்னது 5 பேத்தை தான். ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா தாசனுக்கும் ஊழியக்காரனுக்கும் சர்வன்ட் அப்படிங்கிற பேர் இருக்கும். ஆனா அவர் தாசன் சொன்னது மோசைய சொன்னாரு. யோசுவா 1:1 சொல்றாரு மோசைய என் தாசன்னு சொல்றாரு. ஆபிரகாம சங்கீதம் 105 சொல்றாரு, 105:5 சொல்றாரு ஆபிரகாம் என் தாசன். யோபுல சொல்றாரு, யோபு 1:8 என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ. அப்ப யோபு அங்க தாசன்னு சொல்றாரு. தாவீதா 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல நிறைய இடத்துல சொல்றாரு தாவீதா என் தாசன் சொல்றாரு. என்னாகமம் 14:24 வாசிப்போம். என்னாகமம் 14:24 5வது நபர். மேக்சிமம் நம்ம கேள்விப்படாததுனால அதை வாசிக்க சொல்றேன். என்னுடைய தாசனாகிய காலேப். அப்போ காலேப்பையும் என்ன சொல்றாரு? என்னுடைய தாசன் சொல்றாரு. இந்த 5 பேர் மட்டும்தான் தாசன் சொல்லி இருக்கிறாரு. மீதி உள்ளவங்கள மூல பாஷையிலும் சரி தமிழ் வேதாகமத்திலையும் சரி தாசன்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஆங்கில வேதாகமத்துல 2 டேர்முக்குமே சர்வன்ட்னு சொல்லியிருக்கோம். பாரதியாருடைய கொள்கையும் அவரையே ஃபாலோ பண்ணினதுனால தான் பாரதி தாசன் ஒரு பேர் வந்தது. அப்போ குரு எப்படியோ அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவரைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தாசன் சொல்லுவோம். தாசன். ஓகே. சோ இப்போ யாக்கோபு யாருடைய தாசனா? ஏசாவினுடைய தாசன் யாக்கோபு. அப்போ யாக்கோபு என்பது உலக ஆசீர்வாதம். யாக்கோபு என்பது உலக ஆசீர்வாதத்திற்கும் மனுஷனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் யாக்கோபினுடைய நிலை. இந்த யாக்கோப தேவன் என்ன செஞ்சாரு? இனி யாக்கோபா என்ன செய்ய வேண்டாம், யாக்கோபாவே இருக்க வேண்டாம் அப்படின்னாரு. இந்த யாக்கோபும் தேவனிடத்துல நம்ம வாசிப்போம், தேவனிடத்துல என்ன செஞ்சாரா? போராடி மேற்கொண்டான்னு சொல்லி வாசித்திருப்போம். ஆனா என்கிட்ட கேட்டா யாரெல்லாம் தேவனோட போராடினீங்களோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்,
தேவனோடு போராடுனா அவர் பலமா தான் இருப்பாரு, நம்ம தான் பலவீனமா மாறிடுவோம். நம்ம ஜெயிப்போம், ஆனா அடிபட்டு ஜெயிப்போம், வழிபட்டு ஜெயிப்போம். அப்படிதான் யாக்கோபு ஜெயிச்சாரு. யாக்கோபு ஜெயித்ததுக்கு அப்புறம் வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32:31. தேவையா? சில நேரத்துல நான் தேவனை ஜெயிச்சிட்டேன்னு சொல்றோம், சொல்லிக்கிட்டு எப்படிதான் போறோமா, நொண்டி நொண்டி போறோம். அது அளவுக்கு பலவீனம் ஆயிட்டான். அதளவுக்கு இந்நாள் வரைக்கும் தொடகரி என்ன செய்யறது இல்ல, யாரும் சாப்பிடறது இல்லைன்னு சொல்லி லேவிக்கு அப்பமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது. சோ அப்போ தேவனிடத்துல போராடி நான் மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஏன்னா எசேக்கியா ராஜாவுக்கும் அப்படிதான் சொன்னாரு. என்ன செஞ்சது, உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சதுன்னு சொன்னாரு. ஆனா எசேக்கியா ராஜாவோ சவுத்து பக்கம் திரும்பி அழுது தேவனுடைய கரத்துல இருந்து 15 வருஷத்தை பெற்றாரு. 15 வருஷம் பெற்ற பின்பு அந்த 15 வருஷமும் கண்ணீரும் துக்கமும் அதனுடைய முடிவோ தேவனிடத்துல இருந்து வழி விலகக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள போயிருச்சு. தேவன் தரமாட்டேன்னு சொல்லக்கூடியத போராடி அவருடைய கையை விரிக்கவும் கூடாது, அவர் மடக்கின கைய நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, விரித்து பார்க்கவும் கூடாது. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். அப்போ யாக்கோபு என்பது எப்படிப்பட்ட நிலை அப்படின்னா, கிறிஸ்தவ ஜீவியத்துல நான் மனுஷனை பிரியப்படுத்தக்கூடியது, முந்தி கொள்ளக்கூடியது, சுயத்தையே நாடி இருப்பது, இது எல்லாமே யாக்கோபினுடைய நிலை. நம்மள கூட கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஒரு புதிய மனுஷனாக வருவதற்கு முன்பதாக ஆரம்பத்துல நம்மளுடைய நிலையும் அப்படிதான் இருக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, இந்த யாக்கோபை நான் யாக்கோபாவே என்ன செய்ய போறதில்ல, பார்க்க போறதில்ல. இந்த யாக்கோபை நான் அடுத்ததா என்ன செய்ய போறேன், அடுத்த நிலை என்ன நிலை, இஸ்ரவேலாக நான் மாற்ற போறேன்றார். இஸ்ரவேலாக நான் மாற்ற போறேன். இந்த இஸ்ரவேலாக சொல்றாரு. இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல். எத்தனை முறை சொன்னாரு, எத்தனை முறை சொன்னாரு? நானும் மத்தியானத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன் ஒரு ஆள்கிட்ட, எத்தனை முறை சொன்னாரு எத்தனை முறை சொன்னாருன்னு. இன்னும் பதில் தான் வரல. மொத்தம் 2 முறை சொன்னாரு. மொத்தம் 2 முறை. ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல ஒரு முறை சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆதியாகமம் 35வது அதிகாரத்துல ஒரு முறை சொல்றாரு. 2 முறை வாசிங்க. ஆதியாகமம் 32:28. ஆதியாகமம் 32:28. இஸ்ரவேல் எனப்படும். ஓகே. சோ இந்த இடத்துல ஒரு முறை அவர் என்ன செய்றாரு, யாக்கோப இஸ்ரவேலா மாற்றாரு. வாசிங்க 35:10. அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க பேரிட்டார், இங்க பேரிட்டது மட்டும் இல்ல, இந்த பேர் இனி உனக்கு அதுவாகவே வழங்கும் சொன்னார். இதுதான் ஏன் அவர் யாக்கோபுக்கு 2 முறை ஏன் அவரு பேரவ மறுபடியும் என்ஷூர் பண்றாரு அப்படின்னா, இந்த யாக்கோபு ஒரு முறை என்ன செஞ்சிட்டாரு, பேரை மாத்தி நான் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி பேரை தேவன் மாத்தி கொடுத்தாலும் அவரு என்ன செய்யல, பேரு தான் மாற்றப்பட்டதை தவிர வேற எதுவுமே மாற்றப்படல. அவருக்குள்ளாக பேர் தான் மாற்றப்பட்டதை தவிர வேற எதுவுமே என்ன செய்யப்படல, மாற்றப்படல. ஆதியாகமம் 32:28 வாசிங்க. 28 சோ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன் சொல்லி அவனுக்கு பேரை தேவன் மாத்தி வச்சாலும் அதுக்கு தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா, மனிதனோடு போராடி மேற்கொண்டவன், தேவனோடும் மனிதனோடும் நீ ஜெயிச்சிட்டப்பா, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவர் யாரை பார்த்து பயந்தாரு, ஏசாவை பார்த்து பயந்தாரு.
பேரு தான் மாற்றப்பட்டதே தவிர அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய குணம் என்ன செய்யப்படல, மாற்றப்படல. குணம் மாற்றப்படல. எப்படியாவது 2 பரிவாரத்தை நிறுத்துங்க. எத்தனை பரிவாரம்? 2 பரிவாரத்தை நிறுத்துங்க. எப்படியாவது இயேசுவை நம்ம சமாதானப்படுத்தணும். ஒருவேளை இயேசு என்ன எதிர்த்து இதற்கு சமாதானம் வரலன்னா நான் எப்படி எஸ்கேப் ஆகுறது? பிளான் பியும் போட்டு வச்சிருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளுதான் யாக்கோபு. ஆதியாகமம் 33:17-20 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் பேரிட்டான். அப்படி வாசிங்க கண்டிஷா 20 வரைக்கும். போட்டான். பேரிட்டான். ஓகே, இப்போ இந்த யாக்கோபுங்கிற பேர்ல இருந்து இஸ்ரவேல் எப்ப பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, இவரு தாய் மாமனுடைய வீட்டுல இருந்து எப்போ திரும்பி என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் போகணும்னு எப்போ நினைத்தாரோ அப்பந்தான் இவரோட பேர் என்ன செய்யப்படுது, மாற்ற ஆரம்பிக்கப்படுது. ஏன்னா அப்பந்தான் 16 இருந்து திரும்பி வரும் பொழுதுதான் ஆதியாகமம் 32வது அதிகாரம் வருது. அப்போ எப்போ நம்மளுடைய சுபாவத்துல இருந்து திரும்புறோமோ அப்பந்தான் நம்ம என்னவா மாற முடியும், இஸ்ரவேலா மாற முடியும். இல்லைன்னா இஸ்ரவேலா மாற முடியாது. ஓகே, இவர் இஸ்ரவேலா மாறினாலும் இவர் என்னன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு, என்னோட தகப்பன் வீட்டுக்கு போவேன்னு ஆரம்பிச்சாரு. ஆனா தகப்பன் வீட்டுக்கு போகல, வசதியா இருந்துச்சுன்னு சொல்லி சுக்கோத்துல என்ன செஞ்சிட்டாரு, ஸ்டே பண்ணிட்டார். சுக்கோத் அப்படின்னா டெம்பரவரி ஷெல்டர்னு அர்த்தம். தற்காலிகமாக தங்கக்கூடிய ஒரு இடம் சுக்கோத். அங்க வந்தாரு, அங்கேயே தங்கிட்டாரு. அப்போ பேரு இஸ்ரவேலா மாற்றப்பட்டது. ஆனா அவரு போய் சேரணும்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகாம அங்கேயே நின்ட்டாரு. அதனால தான் அவருடைய குணம் இன்னும் மாறலன்னு சொல்றான். அவருடைய குணம் இன்னும் மாறல. நம்மள நிறைய பேரு நம்ம என்ன செஞ்சிடறோம், நான் இஸ்ரவேலா மாறிட்டேன்னா என்ன அர்த்தம், நான் என்னுடைய முன்பு நிலையில இருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவண்டே வந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நம்ம சொல்றோம். சொன்னதுக்கு அப்புறமும் நம்மளுடைய குணம் என்ன செய்யப்படல, மாறல. இன்னமும் நம்ம என்ன செய்யறோம், பேரதான் மாத்திருக்கமே தவிர குணத்தை மாத்தல. ஞானஸ்தானம் எடுக்கும்போது பேர் மாத்திடுறாங்க, ஆனா குணம் மட்டும் மாற மாட்டேங்குது. இதுதான் இஸ்ரவேலினுடைய அனுபவமா இருந்தது. ஆனா ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், எப்போ நான் இஸ்ரவேலா மாறினதுக்கு பிறகு என்னுடைய குணம் மாறல அப்படின்னு சொன்னா அடுத்ததா தேவன் என்ன செய்வார் தெரியுமா? என்ன நடந்துச்சு யாக்கோபுக்கு? என்ன நடந்துச்சு? ஆதியாகமம் 34வது அதிகாரத்துல யாக்கோபுடைய மகள் தீனால குறித்து நம்ம வாசித்திருப்போம். அவளுடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டது, வீணாக போனது. அவளோட வாழ்க்கை வீணாக போனது. அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை வீணாக போனதுக்காக 2 பேரு மறுபடியும் அண்ணமார்கள் 2 பேரு எந்திரிச்சு இவங்களும் போய் என்ன செய்யறாங்க, முன் கோபத்தினால், அதாவது ஸ்பிரிச்சுவலி நம்ம நிறைய விஷயத்துல என்ன செஞ்சிடறோம், காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். இஸ்ரவேலா மாறிட்டேன்னு சொல்றோம், சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம என்ன செஞ்சறதுல முன்பான காரியத்தை இன்னமும் நம்ம கேரி பண்ணிக்கிட்டே வரோம். தேவன் சொல்றாரு, நீ இஸ்ரவேலா மாறிட்டேனா இஸ்ரவேலா தான் நீ இருக்கணும். நீ இஸ்ரவேலா மாறிக்கிட்டு இன்னும் நீ இஸ்ரவேலா இருக்கல, அதன்படி நீ வாழல அப்படின்னு சொன்னா உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் பல விதமா இருக்கும். குடும்பத்துல இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்துல ஏன் பிரச்சனை இருக்கு, ஏன் சமாதானம் இல்ல,
ஏன் குழப்பம், ஏன் அலைச்சல் அப்படின்னா, இன்னமும் குடும்பத்துல என்ன செய்யப்படல, முழுசா குடும்பம் மாறல, முழுசா குடும்பம் மாறல. எப்போ தேவன் ஆதியாகமம் 35வது அதிகாரத்துல 2வது முறை சொல்றாரு, இனி உன்னோட பேரு யாக்கோபு இல்ல இஸ்ரவேல் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல அவனுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சது, இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். அவனுடைய குணமும் மாறல, அவனுடைய குடும்பமும் மாறல, குணமும் மாறல, குடும்பமும் மாறல. ஏன்னா அந்நிய தேவர்களை வைத்திருந்தார்கள். எப்படியா? அந்நிய தேவர்களை வைத்திருந்தார்கள். தேவன் சொல்றாரு, நீ என்ன செய்யப்பட வேண்டாம், அந்நிய தேவத்தெல்லாம் நீ, அப்பதான் அவர் சொல்றாரு என்ன செய்யுங்க, அந்நிய தேவத்தெல்லாம் எடுத்து போடுங்க. யார் சொல்றது? யாக்கோபு சொல்றாரு, தன்னுடைய மனைவி மகளை பார்த்து சொல்றாரு, எல்லா அந்நிய தேவங்களும் எடுத்து போடுங்க, உங்களை சுத்திகரிங்க, உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இதை நீ செய்யலைன்னா நீ உண்மையான இஸ்ரவேலா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலர் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்ல. நீ பேர்ல இஸ்ரவேலரா இருக்கலாம், ஆனா உன்கிட்ட எழுத்தின்படியா நீ இஸ்ரவேலரா இருக்கலாமே தவிர உள்ளத்தின்படியாக ஆவியின்படியாக நீ இஸ்ரவேலரா இல்ல. நீ முழுமையாக இஸ்ரவேலரா மாறுற வரைக்கும் உன்னோட வாழ்க்கை பேரளவுல இஸ்ரவேலரா இருக்கும். யாக்கோபு எப்போ முழுசா அவனும் அவனை சார்ந்த குடும்பமும் இஸ்ரவேலரா மாற்றப்பட்டதோ அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து செஞ்சாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு பேரளவுல இஸ்ரவேலரா இருக்கும். நான் கிறிஸ்தவன் தான், நான் கிறிஸ்தவன் தான். இன்னைக்கு கடைசி நாட்கள அடிக்கடி நம்ம வாசிக்கக்கூடிய வசனம் ஏசாயா 4:1 வாசித்தீங்கன்னா, உங்களுடைய பேர் மாத்திரம் எங்களுக்கு விளங்கினால் போதும், எங்களுடைய சொந்த ஆகாரத்தை உண்போம், எங்களுடைய சொந்த ஆடைகளை நாங்க உடுப்போம், எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்க செய்வோம், ஆனா நாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுடைய பேர் மாத்திரம் போதும். நான் யார்? பேரளவில் கிறிஸ்தவன், பேரளவுல இஸ்ரவேலன். தேவன் சொல்றாரு, நீ முழுசா இஸ்ரவேலா மாறல, முழுசா இஸ்ரவேலா மாறல, உன்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லைங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சுத்திகரித்து தேவனுடைய சமூகத்துல முழுமையமாக ஒப்பு கொடுத்த பிறகு அவர் மறுபடியும் அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ யாரா? இப்ப மறுபடியும் சொல்றாரு 35வது அதிகாரத்துல, நீனு யாக்கோபுல இஸ்ரவேல் என்று இனி வழங்கப்படும். இனி வழங்கப்படும். இன்னைக்கு நம்ம யாக்கோபா இருக்கிறோமா? என்னோட வாழ்க்கையில நான் யாக்கோபாகவே இருக்கிறேனா அல்லது நான் இஸ்ரவேலரா மாறிட்டேனா? யாக்கோபா இருக்கிறேனா அல்லது இஸ்ரவேலரா நான் மாறிட்டேனா? தகப்பனுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று திரும்பினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேல். இஸ்ரவேலின் நிலையில வந்துட்டீங்க, இஸ்ரவேலின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா எப்போ நீங்க முழுமையா ஒரு இஸ்ரவேலனா மாறுறீங்களோ அப்பந்தான் ஆசீர்வாதம். தேவனுடைய சமூகத்துல இன்றைக்கு தேவன் சொல்றாரு, இந்த தகப்பனுடைய வீடு, எந்த வீடு? இந்த தகப்பன் சபைதாங்க தகப்பனுடைய வீடு. இந்த தகப்பனுடைய வீட்டுக்கு நீ வந்தீனாதான் நீ யாரா மாற முடியும்? யெஷூரனாய் மாற முடியும். நீ திருமண வரைக்கும் நீ இஸ்ரவேல் தான், நீ பிரயாணப்பட்ட வரைக்கும் நீ இஸ்ரவேல் தான். ஆனா எப்போ தகப்பனுடைய வீட்டுக்குள்ளாக நீ நுழையிறியோ அப்பந்தான் நீ யாரா மாற முடியும்? யெஷூரனாய் மாற முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நான் இஸ்ரவேல், நான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நான் அபிஷேகத்தை பெற்றாச்சு, நான் வரங்களை வச்சாச்சு, நான் தேவனோட ஒரு என்கவுண்டர் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் நீ யார்தான்? ஆவிக்குரிய இஸ்ரவேல் அல்ல, மாமிசத்தின்படி இஸ்ரவேல். தேவன் சொல்றாரு, உனக்கு அபிஷேகமோ தேவனோடு இதோ முக்கியம் அல்ல, உன்னை நீ சுத்திகரிக்கணும், உன்னை நீ பரிசுத்தமாக்கணும், உன்னை நீ தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படணும், உடன்படிக்கையின்படி நீ வாழணும். இப்படி வாழ்ந்தாதான் இது ஆவிக்குரிய முதிர்ச்சி, அதுதான் மெய்யான இஸ்ரவேல். இப்படி மெய்யான இஸ்ரவேலா மாறினா மட்டும்தான் தேவனுடைய வீட்டுக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். தேவனுடைய வீட்டுக்கு நீ வந்துட்டேனா இனி நீ எப்படிப்பட்ட இஸ்ரவேல்னா முதிர்ந்த இஸ்ரவேல். அதுக்கு தான் சொல்றாரு,
யெஷுரன். அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்றாரு யெஷுரன். அப்போ யெஷுரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 2 அர்த்தம் உண்டு. யெஷுரன் அப்படின்னு சொன்னா, யெஷுரன் அப்படின்னு சொன்னா தேவனுடைய ராஜரீகம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதுக்கப்புறம் தேவனுடைய நீதிமான் ஒரு அர்த்தம் உண்டு. தேவனுடைய நீதிமான், தேவனுடைய ஜெய கம்பீரம். நீ நீதிமானா இருந்தா தேவன் உன்னை என்ன சொல்லுவாரு? ஜெய கம்பீரன் சொல்லுவாரு. அதுதான் யெஷுரன்னா என்ன அர்த்தம்? கடவுளின் தேவனின் நீதிமான். அதனால்தான் யோபு கேட்கிறாரு, எப்படி நான் நீதிமானா இருப்பது? எப்படி இருப்பதுன்னா, நீ எழுத்தின்படி அல்ல, முறைமையின்படி அல்ல, நீ முழுமையாக ஆவிக்குரிய இஸ்ரவேலா நீ மாறினா 3வது நிலைதான் கடவுளின் நீதிமான். நீ நீதிமானா மாறணும். எப்படி அப்படின்னா, முழுமையாக அவருக்கு முழு இஸ்ரவேலா நீ மாறணும். மாறினாதான் நீ யெஷுரனா இருக்க முடியும். இல்லைன்னா நீ என்ன செய்ய முடியாது? யெஷுரனா இருக்கவே முடியாது. ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 35:27 வாசிப்போம். ஆதியாகமம் 35:27. ஆபிரகாம் தங்கியிருந்தா, ஈசாக்கு தங்கியிருந்த அந்த இடத்தை தான் இப்போ யாக்கோபு என்ன சொல்றாரு? தன்னுடைய தகப்பனுடைய வீடுங்கிறாரு. ஆபிரகாம் ஈசாக்கு, அதனாலதான் நம்ம சொல்றோம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன். ஏன்னா அவங்க எல்லாம் தங்கியிருந்த இந்த தகப்பனுடைய வீட்டிற்கு அவன் வந்து சேர்ந்தான். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் ஆதியாகமம் 37:1 வாசிங்களா. தகப்பனுடைய வீட்டிற்கு வந்த ஒரு வார்த்தை நம்ம அங்க பார்க்க முடியும். ஆதியாகமம் 37:1. தகப்பன் தங்கி இருந்த இடத்துல நம்ம என்ன செய்யப்படணும்? குடியிருக்கணும். நம்மளுடைய தகப்பன் யாரு? நம்மளோட தகப்பன் யாரு? இயேசு நம்மளுடைய தகப்பன் நம்ம சொன்னோம் அப்படின்னா, டாடின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்தாதான் நீங்க யெஷுரனா மாற முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 43:3 வசனத்தை வாசிப்போம். 43:3 அருமையான ஒரு வசனம். நல்லா பார்த்துக்கோங்க. வெளிச்சம் சத்தியம் 2 அனுப்பியருளும் பரிசுத்த பர்வதமும் வாசஸ்தலமும் என்னை கொண்டு போவதாக. என்ன சொல்றாரு? நீங்க வெளிச்சமும் சத்தியமும், வெளிச்சம் சத்தியம் 2மே யாருதான்? கிறிஸ்து தான். நீங்க அப்ப கிறிஸ்துவனிடத்தில் வந்தா, சபையினிடத்தில் வந்தா, சபைக்கு வந்தாதான் இந்த அனுபவம் தான் உங்களை என்ன செய்யப்படும்? அந்த வாசஸ்தலம், நித்திய வாசஸ்தலம், பரலோகம், பர்வதம் சொல்ல பாத்தீங்களா, அங்க என்ன கொண்டு போய் சேரும். நான் இந்த சபைக்கு வரல அப்படின்னு சொன்னா எப்படி என்ன பரலோக அனுபவத்துக்குள்ளாக நான் போக முடியும்? ஏன்னா சபைதான் நம்மள என்ன செய்யப்படுது? பரலோகம் எப்படி, அது எப்படி போகணும்னு சொல்லி உங்களை உருவாக்க கூடியதுதான் சபை. ஹல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தைகள் உண்டு. சபை அப்படிங்கிறது நீதிமான்களின் விருந்து சாலை அல்ல, பாவிகளின் மருந்து சாலை. நான் பாவி என்று அறிந்தனா இந்த பாவிய நீதிமானாய் மாற்றக்கூடிய ஒரு இடம்தான் சபை, தகப்பனுடைய வீடு. ஏசாயா 32:18 வேகமாக வாசிப்போம். இந்த தகப்பனுடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசாயா 32 சொல்லப்படுது. வாசிங்க 32:18. 1 சமாதானம், நிலை, அமைதியாய் தங்கும் இடம். இன்னைக்கு நம்மள ஏன் அங்கங்க நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஏன் எனக்கு நிலையா இருக்க முடியல அப்படின்னா, இன்னும் நீ வந்து சேரக்கூடிய தகப்பனுடைய வீட்டுக்கு நீ வந்து சேரல. அதனால தான் நீ தகப்பனுடைய வீட்டுக்கு நீ வரணும். நம்மளுடைய முதலாவது மெசேஜ்ல சொல்லியிருந்திருப்போம். என்ன சொல்லியிருந்திருப்போம்? தேவன் ஒரு இடத்துல உங்களை நட்டு வைத்தார்னா நீங்க வேர் விடுற அளவுக்கு நீங்க அந்த இடத்துலயே இருக்கணும். ஹல்லேலூயா.
சும்மா எடுத்து பிடிங்கி 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 வச்சா செடி வேறுட்டுருமா, வளர்ந்துருமா, கனி கொடுத்துருமா? நீங்க கனி கொடுக்கணும், வளரணும், நீங்க வேர் விடணும்னு சொன்னா நீங்க நிலைத்து நிற்கணும். அது தகப்பனுடைய வீட்டுல. ஹல்லேலூயா. சபைக்கு போகாம இருக்கிறத குறித்து நாங்க பேசவில்லை, சபைக்கு வந்தாவுன்னு சொல்றான். சபைங்கிறது ஒரு ஆப்ஷனல் அல்ல, இட் இஸ் a mandatoryங்கிறான். நான் தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தாதான் ஈஸ்வரனுடைய அனுபவத்தை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஏன்னா இந்த சபைதான், இந்த தகப்பன் வீடு தான் பாதுகாப்பு. வாசிங்க ஒரு வசனம், ஏசாயா 4வது அதிகாரம் 5, 6வது வசனத்தை. ஏசாயா 4, 5, 6. வேகம். அப்ப மகிமையான எல்லாவற்றுக்கும் மேல என்ன காவல் உண்டாகும். அப்போ சபை மகிமைனா அதான் 2வது லைன், அதன் சபைகளின் மேலும். அப்ப சபை மகிமைனா இந்த சபையின் மேலும் ஒரு காவல் இருக்கு, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அப்ப தகப்பன் வீட்டுல நீங்க வந்தாதான், சபையில இருந்தாதான் பாதுகாக்கப்படுவீர்கள். இல்ல அப்படின்னு சொன்னா பாதுகாக்க முடியாது. 2 சாமுவேல் 7:10 வாசிங்க. 2 சாமுவேல் 7:10. தகப்பனுடைய வீட்டுக்கு வரல அப்படின்னா ஈஸ்வரனின் அனுபவத்தை நீங்க பெற முடியாது. இனி அவர்கள் அலையாமலும் அவர்களை நாட்டினேன். என்ன சொல்றாரு? நீங்க நிலையா இருக்கணும்னு சொல்றாரு. என்ன செய்யணும்? நிலையா இருக்கணும். உங்களை அதுக்கு தான் நாட்டின. நீங்க அலையக்கூடிய நபர்களாக முன்போல, நீங்க தேவனை அறியாத நாட்கள்ல அங்க இங்கும் ஓடி அலைஞ்சீங்களே, அது மாதிரி அல்ல. ஒரு இளைப்பாறுதல் தரக்கூடிய ஒரு தகப்பனுடைய வீடு தாங்க சபை. இந்த சபையில அனைத்து பாதுகாப்பு உண்டு, சபையில உபதேசங்கள் உண்டு, சபையில பரிசுத்தம் உண்டு, அதே சபையில விசுவாசமும் உண்டு, மகிமையும் உண்டு, ஊழியமும் உண்டு, ஊழியக்காரர்களும் உண்டு, வார்த்தையும் உண்டு, ஜீவனும் உண்டு, உயிர்த்தெழுதலும் உண்டு, தேவனோடு நித்தியமா செல்லக்கூடிய அந்த வருகையும் அந்த சபையில உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தகப்பனுடைய வீட்டிற்கு வந்தா அடுத்த 3வது நிலையாகிய யெஷுரனின் அனுபவம். ஹல்லேலூயா. இந்த யெஷுரனின் அனுபவம் நமக்கு தெரிந்த, எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு கதை என்னன்னா, இந்த இளையகுமாரனுடைய கதை தெரியும். அந்த இளையகுமாரனுடைய கதையில தகப்பன் வீட்டுக்கு போனா ஆகாரம் உண்டு, தகப்பன் வீட்டுக்கு போனா ஆகாரம் உண்டு. அப்ப நீங்க தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தாதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளரும்படியான ஆகாரம் கிடைக்கக்கூடிய இடம் தகப்பனுடைய வீடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தாதான் மோதிரம் உண்டு, அதிகாரம். செருபாபேலின் மோதிரம் உங்களுக்கு தேவன் கொடுக்கணும்னா நீங்க தகப்பனுடைய வீட்டில் இருக்கணும். தகப்பனுடைய வீட்டில் இருந்தாதான் உங்களுக்கு வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம் கிடைக்கும். தகப்பனுடைய வீட்டில் நீங்க நிலைத்து இருந்தாதான் பாத ரட்சை கிடைக்கும். இதெல்லாம் வேணும் அப்படின்னா தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரணும். தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரணும். தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போகணும்னு நினைச்சுக்கிட்டு பாதியில சுக்கோத்திலேயே இருந்துடக்கூடாது. சுக்கோத்துல இருக்கிற வரைக்கும் யெஷுரனின் அனுபவம் நமக்கு வராது, யெஷுரனின் ஆசீர்வாதம் நமக்கு வராது. நீங்க எப்ப சுக்கத்தை விட்டு எப்ப நீங்க தகப்பனுடைய வீட்டை வந்து சேரீங்களோ அதுக்கப்புறம் உங்களோட ஆசீர்வாதம் யெஷுரனின் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ யெஷுரன் அப்படின்னா யாருன்னு சொல்லி பார்த்தோம், நீதிமான், கர்த்தரின் நீதிமான் அப்படின்னு பார்த்தோம். யெஷுரன் கர்த்தரின் நீதிமான் அப்படின்னு பார்த்தோம். இந்த கர்த்தரின் நீதிமானாய் மட்டும் இல்ல, அது அழகா பாருங்க, யாக்கோபுன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் இஸ்ரவேல்னு பார்த்தோம், 3வது யெஷுரன்னு பார்த்தோம். இந்த யாக்கோப அவர் உண்டாக்கினார், இஸ்ரவேலாக அவர் உருவாக்கினார். இப்போ யெஷுரன் அப்படின்னா நீதிமானா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் துணை செய்வார். ஹல்லேலூயா. யெஷுரன் துணை செய்வார். ஹல்லேலூயா. ராஜ கம்பீரம். யாத்திராகமம் 18:4 மோசே சொல்றாரு, தேவன் எனக்கு துணை நின்று காத்ததினால நான் என் பையனுக்கு இந்த பேர் வைக்கிறேன்னு சொன்னார்.
ஏன்னா அவனுக்கு துணை நின்றார் அப்படின்னு சொல்றாரு. தேவன் எனக்கு துணை நின்றார். யோனத்தான் சொல்றான் 1 சாமுவேல்ல, யோனத்தானுக்கு துணை நின்றார், தாவீதுக்கு துணை நின்றார். 2 தீமோத்தேயு 4:17 சவுல் சொல்றாரு எனக்கு அவர் துணை நின்றார். அப்படின்னா துணை தேவன் நின்னார்னா அப்பதாங்க நீங்க ஈஸ்வரரின் அனுபவத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட துணை தெரியுமா? ஒரு 5 வசனத்தை பத்தி வேகமா முடிப்போம். ரோமருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம். உங்களை எப்படி அவரு யசுரனாய் மாத்துறாரு அப்படின்னா, வாசிங்க, வேகமா வாசிங்க. உங்களை எப்படி யசுரன்னா நீதிமான், கர்த்தரை நீதிமான் யசுரன்னா. அப்போ உங்களை யசுரன்னா அவர் எப்படி மாத்துறாரா, எப்படி நீதிமானா மாத்துறாரா? கிருபையினால் நீதிமானா மாத்துறாராம். அதே அதிகாரம் 3வது 28வது வசனம். விசுவாசத்தினால உங்களை ஈஸ்வரனா மாத்துறாரு. ஹல்லேலூயா. 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க வேகமாக. ரோமர் 5:9. அவருடைய இரத்தத்தினால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்குமா? நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். நீதிமானாக்கப்பட்டிருக்கோம் என்ன அர்த்தம்? யசுரனாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அர்த்தம். 8 ரோமர் 8:33. இன்னொரு ஆள் 8:30. 2 வசனங்களையும் 30-33. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டதுனால நம்ம ஈஸ்வரனா மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது 30. அழைக்கப்பட்டதினால், முன் குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானா. அப்ப எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டோம்? எப்படி நான் ஈஸ்வரனா மாற்றப்பட்டேன்னா, அவர் என்ன குறித்து முன் குறித்ததினால், அழைத்ததினால். லூக்கா 18:14 ஆயக்காரனுடைய சம்பவம் வரும். ஆயக்காரனுடைய சம்பவம் வரும். இன்னொருங்க யாக்கோபு 2:25 வாசிங்க. லூக்கா 18:14. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். யாரு? ஆயக்காரன். என்ன சொன்னா, இந்த பரத்தை கூட நான் பார்க்க என்ன செய்யல. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, அப்படியே டிஸ்பிளே பண்ணுங்க. 13வது வசனத்தை. அறிக்கையிட்டாங்க. அப்ப அறிக்கையிட்டா நம்ம என்ன செய்வோம்? யசுரனாய் மாறுவோம். ஹல்லேலூயா. யாக்கோபு 2:25. யாக்கோபு 2:25. கிரியைகளினால் ஈஸ்வரனாக மாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. கிரியையினால் ஈஸ்வரனாக மாக்கப்பட்டோம். ஓகே, இப்படி தேவன் நம்மளை ஈஸ்வரனாய் மாற்றின விதம் தான் இது. ஒரே வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போமா? என்னாகுமோ 23:20-21 வாசிப்போம். என்னாகுமோ ஈஸ்வரனுடைய ஒரு நிலையை குறித்து அழகா இருக்கும். என்னாகுமோ 23:20-21. அது நான் திருப்ப கூடாது. இப்ப சொல்றாரு, நீ யசுரனா மாறிட்டேனா, யாக்கோபில நான் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே நான் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. ஏன்? அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், துணை நிற்கிறார். ஆகையினால் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவருக்குள் இருக்கிறது. நீங்க யசுரனா மாறினீங்கன்னா உங்களுக்கு ஜெய கம்பீரம் இருக்கும். எப்போ? தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யசுரனுக்கு இன்னொரு ஆசீர்வாதம். அப்படியே நம்ம ஆரம்பத்துல வாசித்த ஏசாயா 44வது அதிகாரத்துக்கு திருப்புவோமே. ஏசாயா 44வது அதிகாரம். ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இப்ப சொல்றாரு, 2வது வசனத்தை வாசித்துக்கிட்டு 3வது வசனத்துக்கு போவோமே. வாசிங்க 2வது வசனத்தை. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யசுரனே பயப்படாதே. 4வது வசனம். 3வது வசனம். இப்ப சொல்றாரு, யாராருக்கு தாகம் இருக்குதோ அவங்க மேல நான் என்ன செய்யறேன்? தண்ணீரை ஊற்றுறேன், ஆறுகளையும் ஊற்றுறேன்.
உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். என்ன சொல்றாரு? நீ யெஷுரனா இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு அபிஷேகம் இருக்கும், ரெண்டாவது தான் ஆசீர்வாதம் இருக்கும். நல்லா புரியுதா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கணுமா? கிளியரா எல்லாத்துக்கும்? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், அபிஷேகத்தை சொல்றாரு, ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஃபர்ஸ்ட் அபிஷேகம் உனக்கு கிடைக்கும், அடுத்தது ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மள நிறைய பேரு ஃபர்ஸ்ட் எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ரெண்டாவது எனக்கு அபிஷேகம் வேணும்னா நீ யெஷுரனா மாறினா ஆசீர்வாதம் இல்ல, அபிஷேகம் கிடைக்கும். அந்த அபிஷேகம் உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளா கொண்டு போகும். ஹல்லேலூயா. யெஷுரனாய் மாறணும். முழுமையாக மெச்சூரிட்டியான இஸ்ரவேலன் தான் யெஷுரன். யெஷுரன்னா கர்த்தருடைய நீதிமான், கர்த்தருடைய நீதிமான். இப்போ திருப்பங்க யோபுனுடைய புஸ்தகத்தை, யோபுனுடைய புஸ்தகம் வேகமாக வாசிப்போம். யோபுனுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனம். இப்படி இருக்க எப்படி நீதிமானாய் இருப்பது எப்படி கேட்கிறாரு. எப்படி நீ யெஷுரனாய் மாற முடியும்? எப்ப யெஷுரனா நீ மாற முடியும்னா எப்போ நீ யாக்கோபுல இருந்து இஸ்ரவேலா மாறி இஸ்ரவேல்ல நீ முழுமை அடையற, அப்போ நீ யெஷுரனா மாற முடியும். ஹல்லேலூயா. இந்த யெஷுரனாய் மாறுறதுக்கு தான் வசனம் சொல்லிச்சு, கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் தெரிந்து கொண்டதினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அழைக்கப்பட்டதினாலும் அறிக்கையிட்டதினாலும் கிரியையினாலும் நீ என்ன செய்ய முடியும்? யெஷுரனாய் மாற முடியும். ஹல்லேலூயா. யெஷுரனின் தேவன் உங்களோடு இருப்பார். யெஷுரனின் அனுபவத்துக்களாக கடந்து வாருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.